நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது. இது தொடர்ந்து நாளை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும். அதனைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் மழை தொடரக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தேதி புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும், திருவள்ளூர் தொடங்கி புதுக்கோட்டை வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். 28ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. 29ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் 30ஆம் தேதி வரை மீனவர்கள் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். 27ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். தரைக்காற்றை பொறுத்தவரையில் நாளையும் நாளை மறுநாளும் தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் தரைக்காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 328 மில்லிமீட்டர் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 337 மில்லிமீட்டர் இயல்பை ஒட்டி மழை பெய்துள்ளது. ஓகேங்களா? இப்போ நாம் நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருந்தது, அது நகர்ந்து இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு. அந்த இது மேகக்கூட்டங்கள் பார்க்குறோம். அதனுடைய மேற்கு பகுதியில் பார்க்கும் பொழுது நல்ல மேகக்கூட்டங்கள் உருவாகியிருக்கிறது. கிழக்கு பகுதியிலிருந்து காற்று அதுக்கு மேகக்கூட்டல் ஃபீடர் போயிட்டுருக்கு. ஃபீடர் பாயிண்ட்ஸில் நமக்கு இது போயிட்டுருக்கு சிஸ்டத்துக்கு. இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் ஃபர்தராக நம்ம புயலாக எதிர்பார்க்கிறோம். அது கரைக்கு இணையாக இன்னும் அதனுடைய லேண்ட்ஃபால் இதெல்லாம் இன்னும் கணிக்கப்படவில்லை. தற்பொழுது நிலவரப்படி கடலோர பகுதிகளுக்கு இணையாக சுமார் 150லிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளக்கூடும். 29ஆம் தேதி வரைக்கும் லேண்ட்ஃபார்மில் இன்னும் தொடர்ந்து கண்காணிக்கிறோம். ஏன்னா இப்பொழுது தான் நமக்கு அடுத்த நிலைக்கு வந்திருக்கு. இன்னும் அந்த சிஸ்டம் அதனுடைய பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியிலிருந்து இன்னும் ஃபீடர் பாயிண்ட்ஸ் போயிட்டுருக்கு. அதிலிருந்து இன்னும் டெவலப் ஆகி மேலே வரணும். தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். தற்பொழுது நிலவரப்படி நமக்கு பெரும்பாலும் வடமேற்கு திசையில் கரைக்கு இணையாக ஒரு 150லிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளக்கூடும். அதனால் அது மையப்பகுதி. ஆனால் மழையும் காற்றும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதாவது டெல்டாக்கு நோக்கின்றது இல்லை, தமிழக கடற்கரை நோக்கி நகர்கிறது. அதில் சிஸ்டம் பேரலாக போகுது. ஸ்ரீலங்கா எது ஆமாம். அதுக்கப்புறம் நமக்கு உள்ளே வரும் க்ளவுடு. இந்த சிஸ்டத்துடைய சென்டர் இப்போவும் நம்ம பார்க்குறோம் இலங்கை அந்த பகுதியில் தான் இருக்குது. நமக்கு பார்க்கும்பொழுது கூட ஆனால் அதற்கான ஃபீட்பேக்ஸ் போகும் இல்லையா. நாகப்பட்டினத்துலேருந்து 590 கிலோமீட்டர், அதே மாதிரி புதுச்சேரியிலிருந்து 710 கிலோமீட்டர், சென்னையிலிருந்து 800 கிலோமீட்டர். அது மையப்பகுதி. ஆனால் அதற்கான மேகக்கூட்டங்கள் செல்வதும்
அந்த பகுதிகளும் இருக்கிறதும் உங்களுக்கு இதுவாக இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தோம்னா நம்ம சிஸ்டத்தில் இப்போது கடலுடைய வெப்பநிலை சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு 28 டிகிரிலேருந்து இருந்தால் அது ஒரு சாதகமான நிலை. மேலும் வந்து காற்று நேற்று சொன்ன மாதிரி கீழே குவிதல் மேலே விரிவடைதல் ரெண்டுமே பார்த்தோம்னா நல்லா இப்போ வந்து கீழே குவிதடைதலேருந்து கிட்டத்தட்ட நல்ல நிறைய இருக்கக்கூடிய அளவில் பார்க்குறோம். மேலே விரிவடைகிற பகுதியும் பார்க்கிறோம். மேலே அந்த மஞ்சக்கோடு இருக்கக்கூடிய பகுதி மேலே விரிவடைகிறது. ஸோ அந்த காற்று குவிதலும் விரிவடையும் பகுதியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது இன்னும் சிஸ்டம் நல்லா அலைன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதை தவிர்த்து இப்போ காற்று திசை மாறும் பகுதி, அதாவது காற்றின் வேகமோ திசையோ மாறும் பொழுது அது அந்த சிஸ்டத்தை பிரிக்கலாம். அப்படி அது வந்து அதிகமாக இருந்து பிரித்து போகும், சிதறி போகும். ஆனால் சிதறி போவதற்கான வாய்ப்பு சற்று குறைவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் இருக்கக்கூடிய வேல்யூலாம் வந்து 5லிருந்து 10, அது ஃபேவரபிள் கண்டிஷன்பாங்க. அந்த ஃபேவரபிள் கண்டிஷனில் இருக்குது. கடந்த 6 மணி நேரமாக பார்த்தோம்னா அந்த ஷியருடைய டெண்டன்சி, அதனுடைய மாறுபாடுடைய வேகம் அந்த அளவு கூட நமக்கு சாதகமாக இருக்கிற காரணத்தால் இது குறிப்பாக சுருக்கமாக சொல்லப்போனால் சிஸ்டம் இன்னும் பாசிபிளாக அதுக்கு சாதகமான சூழ்நிலை இருப்பதால் புயலாக வலுவடையக்கூடிய சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறது. ஆனால் எங்கே கிராஸ் பண்ணும் அதெல்லாம் இன்னும் கணிக்கப்படவில்லை. அது வந்து மையப்பகுதியாக இருந்தாலும் கரையை ஒட்டி இருக்கின்ற பொழுது வரக்கூடிய காற்றுடைய வேகம், மழையோட அளவு எல்லாம் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? தான் சொல்கிறோம். இன்னும் அதை பற்றி கரை கடப்பது பற்றி இன்னும் கணிக்கப்படவில்லை. இப்பொழுது நிலைக்கு 150லிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் பேரலாக வரும் 29ஆம் தேதி வரைக்கும். அது வரைக்கும் சொல்லியிருக்கு. தொடர்ந்து கண்காணித்து ஓகே. புயலாக மாறுது, அது கொடுத்துருக்கோம். புயலாக மாறுது, அது கொடுக்குறோம். கரையை கிடைக்கிறது. ஓகே. இன்டென்சிட்டி சைக்ளானிக் ஸ்டார்ம் தான் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து அதுக்கு அடுத்த நிலையில் இருக்குது. முதல்ல இந்த நிலையிலேருந்து ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலத்திலேருந்து புயலுக்கு தான் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்காணிப்போம். ஓகே, தேங்க்யூ. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது நிலவரப்படி அதற்கு ஃபீடர் பேண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அது வெப்பமான கடல் வெப்பமுள்ள பகுதியில் இருக்குது. அதற்கான காற்று குவிதலும் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா அலைன் ஆகிறதுக்கு வசதியாக இருக்குது. சென்னைக்கு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம், கனமழைக்கு கொடுத்துருக்கோம், வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். இன்னும் மேலே நகர்ந்து வரும்பொழுது இப்போ பார்த்தோம்னா சிஸ்டம் வந்து இப்போ இருக்கும் பொழுது 800 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுது கூட இப்போ மழையை நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ஃபீடர் பேண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய சிஸ்டத்துக்கு செல்லக்கூடிய காற்றின் போக்கிலிருந்து டெவலப் ஆகிருக்கு. இன்னும் அடுத்து வருகின்ற தினங்களில் கரைக்கு இணையாகத்தான் நகரப்போகிறது. அதனால் அடுத்து வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். காற்றின் வேகம் 40லிருந்து 50 கிலோமீட்டர் இப்போ நாளையிலிருந்தே கிடையாது. இது வந்து கீழே அது வர மேலே வரும்பொழுது தான் அது கரைக்கு இணையாக இருக்கின்ற பொழுது தரைக்காற்றுடைய அளவு, கடலில் இருக்கக்கூடிய காற்றுடைய வேகம் வேறு, தரையில் இந்த கடலோர பகுதியில் கடல் காற்றுடைய 40லிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கலாம். ஆமாம், புயலாக உருவாகி கரைக்கு இணையாக நமக்கு வரும்பொழுது அது கடையிலிருந்து 150லிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் சொல்கிறோம் இல்லையா? அப்போ அதை சுற்றி வரும்பொழுது தரைப்பகுதியில் கடலோர மாவட்டங்கள், கரைப்பகுதியை ஒட்டி இருக்கிற மாவட்டங்கள், உள்பகுதி ஒட்டியுள்ள பகுதியில் கடலோரத்தில் இருக்கின்ற பகுதிகளில் 40லிருந்து 50 கிலோமீட்டர் வரலாம். ஓகே. இதான் கடல் வெப்பநிலையோட இது அந்த ரெட்டாக பார்க்குறீங்க, அதெல்லாம் 30 டிகிரி, 29 டிகிரி, 28 டிகிரிக்கு வெப்பநிலை இருக்குது. 28 டிகிரி செல்சியஸ் இருக்கிறதுனால இது காற்று குவியதோட கீழ்ப்பகுதியில் குவியோட இது பார்க்குறோம். நல்லா குவிந்து நிறைய வட்டமாக பார்க்குறீங்க நீங்கள். ஸோ அதெல்லாம் வந்து காற்று குவியதுடைய அமைப்பு, காற்று மேலே விரிவடைவதுடைய அமைப்பு, காற்று திசை மாறும் பகுதி, இந்த கிரீன் பகுதியாக இருக்கக்கூடியது அது அதனுடைய மாற்ற வேகம், அதுவும் இது ஷியர் டெண்டன்சின்னு சொல்லக்கூடியது, அதுவும் சாதகமாக இருக்கிறதுனால ஓகே, தேங்க்யூ.